பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையம் பகுதியில் விசிகவினரும் திமுகவினரும் கற்களை வீசி தாக்கி மோதிக்கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாரியப்பன். மாரியப்பன், ரெண்டு தரப்பினரும் எதுக்காக சண்டை போட்டுக் கொள்கின்றனர்? இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதன் பிறகு 4ஆம் தேதி எண்ணிக்கையை பிறகு டிவிகே 109 இடங்களை பெற்று பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத நிலையில் இதற்கு காங்கிரஸ் மற்றும் விசிக, கம்யூனிஸ்டுகள், IMLU ஆகிய 4 கட்சிகள் டிவிகேவுக்கு ஆதரவு கொடுத்துள்ளனர். இந்நிலையில் நிபந்தனையற்ற ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்து வந்தனர். இந்நிலையில் காங்கிரசுக்கு 2 அமைச்சர்களும் விசிக நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து வந்தனர். இந்நிலையில் அவர்களுக்கும் விசிகவிற்கும் அமைச்சர் பதவி கொடுப்பதால் அக்கட்சியிலிருந்து வன்னியரசருக்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கொடுத்து உள்ளனர். இதனால் விசிக திமுக விட்டு வெளியேறுவதால் திமுகவிற்கும் விசிகவிற்கும் கடந்த ஒரு வார காலமாகவே பெரும் மோதல்கள் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் ராசா அவர்கள் முகநூல் பக்கத்தில் ஒரு கடினமான ஒரு பதிவை பதிவிட்டிருந்த நிலையில் விசிகவிற்கும் திமுகவிற்கும் கடும் மோதல்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அடுத்து இதை கண்டிக்கும் வகையில் இன்று குன்னம் பகுதியில் விசிகவினரும் மற்றும் திமுக இளைஞரணி சார்பிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு மாவட்ட கண்காணிப்பாளரிடம் அனுமதி கேட்டிருந்தனர். இந்நிலையில் விசிகவிற்கு அனுமதியும் வழங்கப்படவில்லை, திமுகவிற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. இந்நிலையே இரு தரப்பினரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவ இடத்தில் எதிர் திசையில் நின்று கொண்டு அவர்கள் வாகனத்தில் சுற்றி கொண்டு இவர்கள் ஒரு வார்த்தை சொல்வது, அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வது இந்நிலையில் நடைபெற்று வந்த நிலையில் அது சற்று மோதலாக நடைபெற்றது. இரு தரப்பினரிடையே கற்கள் எடுத்து வீசும் அளவிற்கு பெரும் மோதலாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பெரும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனந்தி, பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே திமுகவினர் மற்றும் விசிக இடையே கற்களை வீசி மிகுந்த மோதல் ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்டோம்.